இதெல்லாம் நமக்கு புறநானூற்றுல பாடல்களா சொல்லப்பட்டிருக்கு. ஆக அப்போ இது எந்த பக்கம் இந்த கொற்றன்கிற பெயர் அதிகமாக புழக்கத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டு பகுதியா தான் இருக்கு. ஆக கொங்கு நாட்டைச் சேர்ந்த கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு கொற்றன் என்பவர் தான் அவர்தான் நீங்க எகிப்திற்கு சென்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்த சான்றுகளோடு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கொற்றன்கிற பெயர் நமக்கு புறநானூறு உள்ளிட்ட நமக்கு சங்க இலக்கியங்களில் கிடைத்திருக்கிறதோ அந்த சான்றுகளோடு நம்ம ஒப்பிடும் பொழுது தற்பொழுது எகிப்தில் உள்ள அந்த கொற்றனுக்கும் கொங்கு மண்டலத்தில் உள்ள அரசர்கள் அது வள்ளல் அரசர்கள் அவரை பத்தி பாடல்கள்லாம் பாடும்போது அவ்வளவு வீரம் செறிந்த ஒரு வள்ளலாக வாழ்ந்திருக்கிறார் இந்த பிட்டன் கொற்றன், பிட்டன் மகன் கொற்றன் அப்படிங்கிறது இந்த பாடல்கள் புறநானூற்று பாடல்கள்ல இருக்கு. எனவே இதுதான் நமக்கு தொடர்புகளை நம்ம பார்க்கணுமே தவிர அது இது என்ன பண்ணிட்டாங்கன்னா வழக்கமான அதான் நமக்கு நடக்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். ஒருபுறம் இந்த வடவேத ஆரிய வைதீகர்கள் இது சமஸ்கிருதம் என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடுவாங்க. இன்னொரு புறம் இவர்கள் திராவிட பிறமொழியாளர்கள், திராவிட முகமூடியில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் இதை திராவிடம் என்று சொந்தம் கொண்டாடுவாங்க. ஆக தமிழர்கள் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கும் இப்போ இது தமிழ் சொல்தான், இது தமிழ் மொழியிலிருந்து தான் இந்த பெயர் இருக்கிறது என்றால் எகிப்தில் இருக்குன்னா இந்த ஒரு வார காலமா பாருங்க, ஒரு புறம் இந்த வைதிகர்கள் அது எங்களுடையதுன்னு சொல்றான், இவன் திராவிட முகமூடிகள் இது எங்களுடையதுன்னு சொல்றாங்க. அப்ப தொடர்ந்து தமிழர்கள் ஒரு குழப்பத்திலேயே ஆழ்ந்துட்டு இருக்காங்க.